விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாலூட்டிகள் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், எப்படி வினோதமா ஊதுவான்? இன்னும் பாம்பாட்டி என்ன எப்படி ஊதுவான்? பாம்பாட்டி எப்படி ஊதுவான்? சக்கல பாம்பாட்டி எப்படி ஊதுவான்? உங்க கேள்வி எல்லாம் எழுப்பிட எல்லாம் எழுப்பி கேட்கணும். சாரி மன்னிக்கவும், பேர் சொல்லிதான் உங்களை எழுப்பிட்ட. என்னது என்னமா என்ன புரியலைங்கம்மா? அந்த பாம்பு மாதிரி அவன் ஊத ஊத அவன் ஊதுவான். அதனால எதை சொல்றீங்க? புத்துல இருந்து இதுதான் ஹைலைட். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. ஆமா, வேற லெவல் பண்ணீங்க. இவன் ஊத ஊத பாம்பு எங்கதான் இருக்கு? புத்தலதான் இருக்கு. இது எனக்கே ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குமா? தேங்க்யூமா. நான் எடுத்தது ஒண்ணு, நீங்க உண்மையை கத்துற உங்க மூலம் பேசி எனக்கு ஒரு கிண்டு கொடுத்துருக்காருமா. தேங்க்யூ சோ மச். பாம்பு பகடி எடுத்து இவன் ஊததான். பாம்பு எங்க இருக்கு? புத்தலையா இருந்து வெளியில வருது. இங்க இருக்க பாம்பு இல்ல, புத்தல இருக்கு. அதே வேலையில கிளம்பி வருதுயா. அப்போ அவன் எந்த அளவுக்கு ஊதுறான்? இன்னைக்கு ஒருத்த ஊத சொல்றான். வாசிங்களா வசனத்தை? பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், பாம்பாட்டிகள் இந்த வசனத்துல எடுக்கும் பொழுது ஆண்டவரே என்ன பேசுற ஆண்டவரே, நீ இதை தாண்டா நீ பேசுற ஆண்டவரே, இதை பேசுற எனக்கு நிறைய பேர் திட்டம். எவன் திட்டம் உனக்கு என்னடா? நான் இருக்கேன்டா, யுத்தம் என்னுடையது. உன்னை நினைச்சிட்டு போட்ட. அதை பத்தி நீங்க என்னைக்கு கவலைப்படாத. நீ யாரை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னுடைய ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் நீ யாரும் இப்படி பேசல. நிறைய செய்து பார்த்தாங்க எல்லாம். ஐயா செம்மையா இருக்கு, இந்த சமூகத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறீர்கள் அப்படிம்பாங்க. அப்படிதான் எனக்கு ஒரு ரிப்ளை வரும். வாசிகள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், வினோதமாய் ஊது. அது அழகா சொல்லி கொடுக்கும். வினோதமாய் அதான் அண்ணாளம்மா சொன்ன மாதிரி புத்துல இருந்து கிளம்பி வரும். வினோதமா ஊது எப்படி இருக்கு பாருங்க. இங்க கல்யாணம் இங்க ஊது எங்க இருக்கும்? காட்டத்துல உள்ள இருந்து பாம்பு வரும் பாத்துங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். ஐயோ, பரிசுத்த நாமத்திற்கு நான் சொல்லல. நான் திரும்ப சொல்றேன். இந்த புத்தகத்தை நான் எழுதல, நான் எழுதி கொண்டு வந்து உங்கள்ட்ட வாசிக்கல. இது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் உயிருள்ள தெய்வம் எழுதி வைத்த புத்தகத்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள், அதே தொடர்ந்து வாசிங்கள். தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். ஹல்லேலூயா. வாசிக்கல். அடுத்த சங்கீதம் 143. நிறைய வசனம் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. சங்கீதம் 143. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல் என்னத்தை கூர்மையாக்குறார்கள்? தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அது எப்படி நாக்கு கூர்மையாக்க முடியும்? சர்ப்பம் எப்படி நாக்கு கூர்மையா இருக்கும்? கல்யாணம் இப்பதான் முடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, சர்ப்பத்தின் நாவு எப்படி கூர்மையா இருக்கும்? அது எப்படி கூர்மையா இருக்கும்? அது ஏதாச்சும் லேத்துல கொடுத்தா இது பண்றாங்களா, இல்ல பட்டையில விட்டு திட்டுறாங்களா? ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்களா, கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு பாம்பு போயிட்டு இல்ல எனக்கு ஏதாவது ஷார்ப் பண்ணுங்க அப்படி ஏதாவது சொல்லுதா? வாசிங்க. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். என்ன கூர்மையாக்குறாங்க? அது என்ன நார்வை கூர்மையாக்குறது? மலர்கா, என்ன கூர்மையாக்குறது? சொல்லுங்க, என்ன கூர்மையாக்குறது? இருடா அவனை கவனிச்சுக்கிறேன், இருடா அவனை பாத்துக்கிறேன், இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்?
எந்த கண்மலையானவரே. இருடி உன்னை கவனிச்சுக்கிற. என்னை காக்கும் தெய்வம் நீர். அவன் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். எங்க வந்தா எந்த கண்மலை ஆனவரே. இருடி உன்னை கவனிச்சுற. வீட்டுக்கு போனா துரித்தலும் சவித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. நான் சொல்லமா இத வசந்து சொல்லவே இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்த வார்த்தையை உங்களுக்கு அணுவணுவாக பிரசங்கும்படியாக இந்த வசந்தம் வந்திருக்கிற ஒழிய இந்த வசந்தனுடைய வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷத்தை வாய்க்குள்ள தலைப்பு புரியும் உங்களுக்கு. விஷம் எங்கதான் இருக்கு? விஷம் எங்கதான் இருக்கு? நல்ல கடவுளை வந்து சத்தத்தை சொல்லுங்க. விஷம் எங்க இருக்கு? நல்லா எல்லை லிசன். என்ன கவனிங்க. விஷம் எங்கதான் இருக்கு? விஷம் வாய்க்குள்ள இருக்கா? விஷம் எங்க இருக்கு? வாய்க்குள்ள இருக்கா? விஷம் வாய்க்குள்ள இருக்கா? பல்லுக்குள்ள இருக்கா? நாக்குக்குள்ள இருக்கா? இன்னைக்கு ஜாம்பிஸ் ஒரு கூட்டம் கடிக்க ஆரம்பிச்சாங்க. விஷம் எங்க இருக்குன்னு தெரியாது. எங்க இருக்கு விஷம்? பல்ல இருக்கா? வாயில இருக்கா? எங்க இருக்கு விஷம்? நம்ம நக்கினாலே விஷம் தான். என்னதான் வீரிய அது வசந்த வாசிகள். சர்ப்பத்தை போல நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல என்ன பண்றாங்க? நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சில கூட்டங்கள் தூங்கும் பொழுது பாத்தீங்களா? உங்க அதான் சொல்றேன். பல நாள் சொல்றேன். உங்கள்கிட்ட யார் பேச வர? உங்கள்கிட்ட யார் பேச வர? உங்கள்கிட்ட யார் பேச வர? நீங்க ஏன் என்ன தேடு வந்தான்? இப்ப இவங்க ஏன் என்ன தேடு வந்தாங்க? இவங்க ஏன் இப்ப என்ன போன் பண்ணாங்க? இவங்க ஏன் என்கிட்ட இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் நிப்பாட்டினாங்க? எனக்கு சொல்லுங்க ஆண்டவர். டேய் வண்டியை நிப்பாட்டார போடாம போயிட்டே இருக்கணும். ஏன் இவன் என்ன தேடி என் வீட்டுக்கு வந்தான்? ஆண்டவர் எதுக்கு இவன் தேடி வந்தான்? அவனை வெளியில நிக்க வைடா. அவனை உள்ளே விட்டுற. வெளியில நிக்க வை. ஏன்டவர் வெளியில நிக்க வை. நான் சொல்றேன். அவன் பேசுற மாதிரி தெரியும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எதுக்கு இப்பதான் தெரியுது ஆண்டவர் எதுக்கு உள்ளே விட வேணாம் நினைக்கிறேன். சரணையில போன் பண்ணுவான். தயவுசெய்து போன வைக்கீங்க. சரி நான் அப்புறம் பேசுறேன். பேசவே மாட்டேன். அப்படின்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். சிலவங்க என்ன பார்ப்பாங்க. நன்றி இல்லை என் மிஸ்ஸஸ் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மனைவி கொஞ்சம் கால மாட்டு சரைட்டு நின்றுட்டு இருக்காங்க. போகணும். நிற்க மாட்டாங்க. வீட்டில் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நானும் சொல்லுவேன். ஆண்டா சொல்லுது இல்ல பிள்ளைங்களை போய் என் மனைவி நானும் வண்டியில போவோம். சில கூட்டம் வரும். என் மனைவி சொல்லுவாங்க அவங்க வேண்டாப்பா அவங்க பார்க்க வேண்டாம் இப்படி போயிடலாம்ப்பா போயிட்டே இருக்கும். ஏன்னா கத்தர் அவங்க ஒருவேளை என்கிட்ட பேசுறதுனாலும் யாருமே பேசுறாங்க. என் மனைவி கூட பேசுறாங்க. என் மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். எந்த மெய்ப்பனா தானே என் ஒரே சரிக்கிறோம். சதவே போகும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க தம்பி அந்த வேண்டாம் அந்த பக்கம் போக வேண்டாம் அவங்க வழியா போவாங்க அந்த இது வேண்டாம் இந்த பக்கமா போவாங்க. இல்ல நான் சொல்றேன்மா கரெக்டா பார்த்தா அந்த இடத்துல ஏதோ கலர் உண்டாயிருக்கும். கடைசியில் சாயங்காலம் விசாரிச்சு அந்த பக்கம் பெரிய கலர் உண்டாயிருக்கும். சத்தத்தை கேட்க வேண்டும். வாசிங்கள். ரோமர் 3:13 3 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு இது இந்த வசனத்தை வீட்டுல போய் நான் இப்ப சொல்றதை எல்லாத்தையும் நீ வீட்டுல வாசிக்கணும். ஏன்னா எனக்கு நேரம் இல்ல. இவ்வளவு நேரம் சொன்னதே உங்களுக்கு அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி பரிசுத்தரே தங்கள் நாவுகளால் வஞ்சகமை செய்கிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே. 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அவர்கள் தொண்டைகள் திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். தங்கள் நாவுகளாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவங்கள் உதடின் கீழே பாம்பின் விஷங்கள் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் அவர்கள் வாயில் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துதலுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது.
சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பயம் இல்லை? தெய்வ பயம் இல்லை. இங்க ஆராதனைக்கு மட்டும்தான் தெய்வ பயம். பேர் சொல்லி சொல்ல முடியும். இங்க வந்தா மட்டும்தான் தெய்வ பயம் மாதிரி, தெய்வ பயம் மாதிரி, தெய்வ பயம் மாதிரி. எத்தனை பேர் செல்போன்ல இன்னைக்கு நம்ம சர்ச் குரூப்பே இல்ல தெரியுமா? குரூப்போட அவங்க நம்பர் இல்ல தெரியுமா? ஏன் அவங்களை இணைச்சுக்கணும்னு அந்த எண்ணமே இல்ல. ஏன் ஏன் வசனத்தை கேட்கணுன்ற ஆர்வம் இல்ல. ஏன் தாய் தகப்பனே கேட்கறது இல்ல, எப்படி பிள்ளை கேட்கும்? காலையில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணியா, ஸ்தோத்திரம் பண்ண, ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ண, பைபிள் வாசிச்சா, வாசிச்சா. எத்தனை பேர் கேட்கிறோம்? 2017 நம்ம சர்ச்சுடைய வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்ச ஏசமா 2017 ஆகஸ்ட் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் மறந்துட்டேன், ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்ம சர்ச் குரூப்ல இருக்கிற நிறைய வாலிபர்கள் என்ன பண்றது இல்ல. நான் நினைச்சேன் இல்லைண்ணா, நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்டவரு உன்றா, உனக்கு என்னடா நீ பிரசங்கம் பண்ணில, அதுவும் விட்டு போயிட்டே இருறா. நான் கேட்பேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர் உட்காந்து மணிக்கணக்கில் வாட்ஸ்அப்ல காலைல எடுத்து போடணும், விடுறா. நீ ஏன்டா நீ ஜெபம் பண்ணியா போயிட்டு இரு, பிரசங்கம் பண்ணியா போயிட்டு இரு, கேட்க செவில கேட்க கடவுள்ட்டோம். ஆண்டவரே யூடியூப்ல போடுறேன், யாருமே நம்ம சர்ச்சுக்கு ஆளு கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணல, உனக்காக இன்னும் ஒரு 3 பேராச்சும் உனக்காக ஜெபம் பண்றாங்களே, சத்தத்தை கேட்கிறேன் போதுண்டா. அந்த 3 பேரை நான் 30,000 பேர்ல 3 கோடியாய் மாற்ற என்னால முடியும் பாரு. நன்றி ஆண்டவர் போயிட்டு நான் அதை பத்தி அப்படியே ஆண்டவர் சத்தம் கேட்கும், அப்படியே போயிட்டே இருப்பேன். நான் பஸ்ல போயிட்டு கூட என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, நீங்க ஊழியக்காரன் கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் கேட்டார். ஆமா, எப்படி இல்ல நீங்க ஊழியக்காரன் என்னடா என்னதுக்கு ஒட்டிட்டாங்களே வச்சோம், என்னைய நான் செக் பண்றேன், எதுக்கு ஆனா ஏங்க அப்படி கேட்டீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். ஆமா நான் கிறிஸ்டியன் தான், ஊழியர் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏங்க அப்படி கேட்கறீங்க? இல்ல ஒரு எனக்கு தோணுச்சு, பேசணும்னு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு, அதனால கேட்டேன். ஏன் கேட்டாரு, எது கேட்டாரு, எனக்கு இதற்கு தெரியல. ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்து இந்த ஹான்ஸ் போட்டுட்டு இருக்க, நான் அப்படி ஒரு நிமிஷம் செகண்ட் இப்படி தலையை இப்படி சாச்சேன், அப்படியே பாக்கெட்டோட தூக்கி போட்டேன் வெளியில, ஜன்னல் வெளியில போட்டேன் பஸ்ல. ஆனா நான் வேணா முன்னாடி போகிறேன், இல்லை நீங்க உட்காருங்க, நீங்க கிறிஸ்டியன் கேட்டார். ஆமாங்க நான் ஊழியக்காரன் கேட்டார். இது கிறிஸ்டியன் கேட்கறோட எனக்கு வருத்தாரு, ஊழியக்காரன் கேட்கறப்ப பக்கு பக்குன்னு இது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஊழியக்காரன். ஆமா ஊழியக்காரன் எப்படி ஏங்க? சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன சொன்னார், இது வரைக்கும் என் மண்டபத்தில் ஓடிட்டு இருக்கோம். நான் போவோம் ஒரு இடத்துல, ஒரு கடையில போனோம், நானே மனைவி போன் வாங்குறப்ப போனோம், போன் வாங்க போறோம். ஆனா அங்க உள்ள கடைக்காரன் வந்து, நீங்க சர்ச் யூடியூப்காக போன் வாங்குறீங்களா? ஆமா, இந்த போனே வாங்க நல்லா இருக்கும். ஏன்? இல்ல உங்க பேச்சுல அந்த தன்மை எனக்கு தெரியுது. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேருங்க நான் சொல்லுவேன், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மட்டுமே நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மட்டுமே நடத்துவார். வாசிங்கள் முடிக்கிறேன். என்று எழுதி இருக்கிறது. மேலும் 10ஆம் வசனத்தை வாசிங்களா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அடுத்தது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும். இந்த வசனத்தை ரோமர் முழுவதும் வீட்டுல போய் வாசி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த யாக்கோபு 3:8
இது வீட்டுல கொண்டு போய் வாசி பாருங்க. இது வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. நேரம் இல்ல எனக்கு, இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. என்னது? நாவை அடக்க. எனக்கு செய்தி கொடுக்க விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. பரிசுத்தத்துக்கு விளக்கம் கொடுக்காம போனா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நல்ல கவனிங்க. எத்தனை பேர் முடிக்கு கொடுக்கிற ஆர்வத்தை, முடி எப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க, முடிக்கு அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, முடி அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும் எதா இருக்கணும் பயங்கரமா சேல் பண்ணுவாங்க. வாலிபர்கள் இருந்து எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டா முடி விழுந்துரும். அந்த முடி கொடுக்குற முடி அழகுபடுத்துறது இது பண்றது அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா இந்த முடிக்கு கொடுக்குற ஆர்வத்தை எனக்கா கிட்னி கொடுத்துருக்காங்களா? இந்த முடிக்கு கொடுக்குற ஆர்வத்தை என்ன ஹார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களா? ஹார்ட்டுக்கு உண்டான என்ன சாப்பிடணும், கிட்னிக்கு உண்டானது என்ன சாப்பிடணும், நுரையீரலுக்கு உண்டான என்ன சாப்பிடணும். வெட்டி தூக்கி எறிகிற எதுக்கு கொடுக்குறாங்க ஆர்வம்? முடிக்கு நல்லதை கொடுங்க. ஆனா என்னைக்காச்சும் இது கொடுக்கணும் என்ன வந்திருக்கா நமக்கு? இருதயத்துக்கோ ஹார்ட்டுக்கோ லங்ஸுக்கோ லிவருக்கோ கிட்னிக்கோ வந்திருக்கா? என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், வெட்டி தூக்கி தானே அறிவி போறோம். பாசங்களுக்கு டை அடிச்சு கருப்பா இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களா. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் மட்டுமாய் அவளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லை. போதும். பாஸ்டமாவுக்கு டை அடிச்சு அப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இதுதாங்க கற்பனை நினைச்சு பாக்குறேன். அப்பா நீங்க அப்படி அவங்களுக்கு நல்ல கருக்கருன்னு ஒரு இருக்காங்க வச்சுக்க. ஐயாவுக்கு நினைச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களா. இங்க கருகருன்னு இருக்கு, அங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. நான் நினைச்சு பார்ப்போம் பல நாட்கள். இன்னைக்கு சொல்லி இதுவரைக்கும் சொன்ன ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டேன். இன்னைக்கு சொல்லணும்னு சரி சொல்றேன். அங்க வெள்ளையா இருக்கு, இங்க கருகருன்னு இருக்கு. ஆனால் தேவ அன்பிலையும் தேவ ஜபத்திலையும் தேவனுக்குள்ளாக வாழ்றதுலையும் தேவனுடைய இணைத்தது அன்பிலையும் மட்டுமாய் இருக்கிறார்கள். நல்ல கருள் கட்டி பயன்படுத்துங்களா ஐயா. அங்க வெள்ளை இங்க கருப்பு அது முக்கியம் இல்லையா, தேவனுக்குள்ளாக இருக்கிற அன்பு தாங்க. எனக்கே பொறாமையா இருக்கும், இன்னும் எப்படி இத்தனை வருஷம் குடும்பம். சில டைம் நினைச்சு வைப்பேன். என் மனைவிட்டே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. இதுதாங்க தேவ அன்பு. வாசிங்கள், அந்த வசனத்தை வாசிங்களா சீக்கிரம். கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய சாயலாக என்ன பண்றோம்? உண்டாக்கப்பட்ட மனுஷரை தேவனாக நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயலின்படி நல்லா என்ன பாப்பா கூட்டி என்ன கவனிங்க. தேவனுடைய சாயலின்படி முடிக்கிறேன். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி இப்படி கூட்டி வாங்க. இப்படி வாங்க. few seconds. தேவனுடைய சாயலின்படி இவங்க யார் மாதிரி இருக்காங்க? தேவ சாயலின்படி. இவங்க யார் மாதிரி இருக்காங்க? தேவ சாயல். நான் எப்படி இருக்கேன்? தேவ சாயல். நான் தேவ சாயல் மாதிரி சொல்லுங்க. தேவ சாயல் மாதிரி தான் இருக்கீங்க. என்ன கொஞ்சம் குள்ளமா இருக்கா, என்ன பண்ண முடியும்? அது டிஎன்ஏ டிஃபெக்ட். ஓகே சரி. என்ன இருக்கா? இவங்க யார் மாதிரி இருக்காங்க? நான் எப்படி இருக்கேன்? தேவ சாயலா இருக்கேன். வாசிங்க. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். என்ன பண்றோம்? அதனாலேயே சபிக்கிறோம். கண்ணன் நோண்டி விடுவேன். வெட்டி விடுவேன். யார் சொல்றோம்?
காலையில ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். டேய் இந்தாடா காபி. யாருக்கு? டேய் இந்தாடா காபி.